மலைகளின் இளவரசி கொடைக்கானல்ல நல்ல ஒரு அழகான ஒரு மலைகளை மூடிய இந்த வெண்பனிக்கு நடுவுல யூகலிப்டஸ் மரங்களோட அந்த குளிர்ந்த காற்று, அப்புறம் அந்த மரங்களோட வளர்ச்சி இப்படின்னு எல்லா பக்கமும் பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேணும். அந்த அழகான இயற்கை காட்சியோட சேர்ந்து நம்ம சோழனுக்கும் நிலாவுக்கும் ஹனிமூனுக்காக வந்திருக்கிற இவங்களோட காதல் கதைய யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாங்க. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம சோழ நிலாவோட கல்யாணத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஹனிமூனுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க மட்டும் வரல, கூடவே சேரன், பாண்டி, பல்லவன் சொல்லிட்டு 3 பேருமே வந்திருக்கிறாங்க. இதுல நம்ம ஹனிமூனுக்கு வந்த ஜோடியான நிலாவுக்கும் நம்ம சோழனுக்கும் துணையா பாதுகாப்பு தர்ற மாதிரி தான் இவங்க 3 பேரும் வந்திருக்காங்க. அது சரிதான். சரி, ஓகே. இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சில வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ அதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எபிசோடில் நம்ம நிலா அப்புறம் பல்லவன் சின்ன பிள்ளைத்தனமாக எப்பயுமே நிலாவை கூப்பிட்டு விளையாண்டுட்டே இருக்கிறாங்க. கேரம் போர்டு விளையாடுறது, அப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, நம்ம நிலாவும் சோழனனும் அவங்க ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையே பல்லவன் மறந்துடுறாரு. சரி, இதெல்லாம் ஜாலியாக தான் போய்கிட்டு இருக்குது. அப்போது எல்லா இடத்துலையுமே பல்லவன் பின்னாடியே வந்துட்டுருக்கிறத சோழன் பார்த்துக்கிட்டு தலையை பிடிச்சிக்கிட்டு, நம்ம வாழ்க்கையில் நம்மளை ரொமான்ஸ் பண்ணவே விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. அப்போ நிலா இதை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னோட நிலைமையை பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் நினைக்கும்போது, அதுக்கப்புறமா அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்குறாங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா நிலாவும் சோழனும் ஒரே ரூமில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்து அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி ப்ரோமோவில் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் லைஃப்பையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அவங்க எழுந்திரிச்சு அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சோழனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலங்க. நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி தான் அன்னைக்கு முழுவதும் பார்த்திங்கன்னா ரோஸ் கொடுக்கறது என்ன, சாக்லேட் கொடுக்கறது என்ன, அப்படியே நிலாவை சோழன் அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு சூப்பர் நேச்சுரலான பிளேஸில் இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக்கான காதல் கதையை காட்டும்போது யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் இல்லையா? சரி, இப்போது அங்கே பார்த்திங்கன்னா பிரயன் பூங்கா, அப்புறம் ஏரியில் குதிரை சவாரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லா வியூ பாயிண்ட்ஸுக்குமே போயிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்போது குதிரை சவாரி போகும்போது நம்ம நிலா இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் வரேன் நிலா, நானும் கூட வருவேன்ல, நீ ஏறு, நான் தான் இருக்கேன்ல, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ஃபஸ்ட்டு ஏறுறாங்க. பின்னாடியே நம்ம சோழனும் குதிரை ஏறி குதிரையில் சவாரி போகிறாங்க. அப்படி ஒன்றுனா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏரிக்கு வராங்க. அங்கே போட்டிங்லாம் போகிறாங்க. இப்படின்னு அந்த டே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா, ஏன் இந்த வீக் ஃபுல்லாகவே நமக்கு கொடைக்கானலோட அழகத்தான் அப்படியே எடுத்து காட்ட போகிறாங்க. அதுக்கு நடுவில் நம்ம சோழ நிலாவோட ரொமான்டிக் சீன்ஸும் வருது. அதை விட ரொம்ப மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டும் வரப்போகுது. அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அப்படி என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படிதான் அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் டீ குடிக்கலாம், ரொம்ப குளிருது, டீ காஃபி எதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. அந்த போட்டிங் போயிட்டு வந்த ஏரி கரையில் ஒரு டீ ஷாப் இருக்குது. அங்கே உட்காந்து குடிச்சிட்ருக்குறாங்க, டீ குடிச்சிட்ருக்குறாங்க எல்லாருமேனு. சார், ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல, எவ்வளோ நிம்மதியாக இருக்குது, இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு தடவையாவது இல்லை 2 தடவையாவது இந்த மாதிரி வந்துடணும். நம்ம வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருக்கிற நம்மளோட ஒரே டிப்ரெஷனாக இருக்குது. அந்த டிப்ரெஷனுக்கு நடுவில் இந்த மாதிரி ரிலாக்ஸாக போகிறது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிறப்பாக அந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே டீ குடிச்சிட்ருக்குறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம சேரனை திடீர்னு ஒரு ஜோடியை பார்க்குறாரு. ஒரு தம்பதியை பார்க்குறாங்க. அப்போது இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம சேரனை மாற்றி மாற்றி இப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு. இவரை பார்த்தா
இவரு கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் மாரி தெரியுதே! அப்டின்ற மாதிரி நெனச்சுக்கிட்டேன்னு, அப்படியே ஷாக்ல என்ன பண்ணிர்றாருன்னா, கையில வச்சிருந்த டீ கப்ப கீழ போட்டுர்றாரு. உடனே பாண்டி பதறிட்டு, "அண்ணே என்னாச்சுண்ணே? அண்ணே என்னாச்சுண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சேரண்ண வந்துட்டு அதிர்ச்சியில, "டேய் அங்க பார்றா அது யாருன்னு" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. "யாருண்ணே அது? ஏண்ணே பதட்டமாகுற?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்க, "டேய் அவர யாருன்னு தெரியலையா? அது கார்த்திகாவோட புருஷன்டா. நல்லா பார்றா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உடனே பல்லவன் இருந்துட்டு, "ஏண்ணே அவரையா சொல்ற? அப்படியா? அவரு கார்த்திகா அக்காவோட ஹஸ்பண்டா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாடா, அவர மாரி தான்டா இருக்கு. ஆனா கூட கார்த்திகா இல்லைல்ல. வேற யாரோ தானே கூட இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "கார்த்திகா தான் கோவிச்சுட்டு வந்து வீட்ல இருக்காங்களே. இவன் தான் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து கேட்டு விரட்டி விட்டுட்டாங்கல்ல. கார்த்திகா இப்போ ஊர்லல்ல இருக்கிறா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்ன சொல்றாங்க. அப்ப பல்லவன் வந்துட்டு, "அப்ப அது யாரா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இவன் வேற யாரையாவது கூட்டிட்டு வந்திருப்பானா? அப்படின்ற மாதிரி 3 பேருமே பயங்கர குழப்பத்துல இருக்கிறாங்க. ஆனா இந்த கார்த்திகா புருஷன் இருக்கான் இல்லையா? அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பொண்ணோட தோள்ல கைய போட்டுக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டே அப்படியே ரொம்ப சந்தோஷமா நடந்து போய்க்கிட்டு இருக்கிறான். பார்க்கறதுக்கு பார்த்தா, நமக்கு பார்த்தாலே தெரியும்ல, பிரதர் அண்ட் சிஸ்டர்ன்னு எப்படி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா, அவங்கள பார்க்கும்போது ஒரு கணவன் மனைவி மாதிரி தான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறத பார்த்துட்டு, நம்ம சேரனனோட மனசு ஒரு நிமிஷம் இதய துடிப்பே நின்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, ஒரு காலத்துல உயிருக்கு உயிரா நேசிச்ச, காதலிச்ச கார்த்திகாவ அந்த அவங்க எப்படிலாம் வந்து நம்ம சேரனனுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. சேரனனும் எப்படி லவ் பண்ணாரு. அந்த விஷயம் எல்லாத்தையுமே கண்ணு முன்னாடி வந்து போகுது. கடைசி நிமிஷத்துல என்னைய கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சேரண்ணன் கிட்ட வந்து நம்ம கார்த்திகா கெஞ்சினதும், தாலி கட்டலான்னு கழுத்து வரைக்கும் தாலிய கொண்டு போயிட்டு, கடைசில கட்ட முடியாம கார்த்திகாவோட அம்மாவும், அப்பாவும் வந்து கார்த்திகாவ கூட்டிட்டு போனது வரைக்கும், அப்படியே சேரனோட மனசுல அந்த பழைய நினைவுகள் வந்துட்டு வந்து வந்து போகுது. இத பார்த்து இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது, கார்த்திகா எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும்னு நான் நெனச்சேன். ஆனா இப்படி மாறிருச்சே! அவளோட வாழ்க்கையே போயிருச்சே! அவ சந்தோஷமா வாழணும்ல நெனச்சேன். அதுக்காக தானே அவள விட்டு குடுத்தேன். அவங்க அப்பா, அம்மாவு பேச்ச கேட்டுட்டு சந்தோஷமா இருக்கட்டும்னு நெனச்சா இப்படி ஆயி போச்சே! ஆனா இன்னைக்கு அவளோட புருஷன் இன்னொரு பொண்ணோட வந்திருக்கிறத பார்க்கும்போது, என்னால தாங்கிக்கவே முடியலையே! ஏதோ தப்பா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரன்ன வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப சோழன் இருந்துட்டு ஏன்னா சோழனும், நிலாவும் ஹனிமூனுக்கு வந்திருக்கிறாங்க. தேவையில்லாம ஏதாவது பேசி பிரச்சனை ஆயிறக்கூடாது இல்லையா? அதனால சோழன் சொல்றாரு, "சேரண்ணா, அதாவது ஏதாவது தப்பா புரிஞ்சுட்டு இருக்கலாம். அது ஃபர்ஸ்ட்டு கார்த்திகாவோட புருஷன் தான்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியும்? அத நம்ம கன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. சும்மா கண்ணுல பார்த்த உடனே இது கார்த்திகாவோட புருஷன் தான்னு சொல்லிட்டு, நம்ம ஏதாவது நெனச்சிட்டு இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சேரன் இருந்துட்டு, "இல்லடா சோழா, எனக்கு நல்லாவே தெரியுது. அவன் கார்த்திகாவோட புருஷன் தான். இப்ப கார்த்திகாவ வேண்டான்னு சொல்லிட்டு, வேற ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான் பாரேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம சோழன் இருந்துட்டு, "விடுனே! இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்படியே நம்ம இத கண்டுக்காம விட்டுறலாமே" அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் சொல்லும்போது, "என்னடா பேச்சு பேசுற? கார்த்திகா நம்மளோட அத்தை பொண்ணு. அவளோட வாழ்க்கையில இப்படி ஏமாத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும்? நீ கொஞ்சம் பொறு. நானு அவன் தானா இல்லையான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. நம்ம சேரண்ண போகவுமே பின்னாடியே பாண்டி இருந்துட்டு, "அண்ணே இருண்ணே நானும் வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடியே போறாரு. அப்ப அந்த கார்த்திகாவோட புருஷனும், கூட வந்த அந்த பொண்ணும் ரெசார்ட்டுக்குள்ள வேகமா உள்ள போயிர்றாங்க. பின்னாடியே சோழன், நிலா, அப்புறம் பல்லவன் 3 பேருமே பின்னாடியே ஓடி வராங்க. அவங்க ரெசார்ட்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா "எங்கடா போயிட்டாங்க? எங்க போனாங்கன்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்க்கும்போது எங்க போனாங்கன்னே தெரியல. அப்ப இவங்க வந்து, "அண்ணே அவங்க ரிசார்ட்டுக்குள்ள தானே போனாங்க. இந்த இந்த ஹோட்டலுக்குள்ள தான் போனாங்க. நம்ம எங்கன்னு கேட்போம். ரிசப்ஷன்ல கேட்டா சொல்லிருவாங்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல போயிட்டு பாண்டி இருந்துட்டு, "இப்போ ஒரு ஜோடி இங்க வந்திருந்தாங்கல்ல, இப்போ உள்ள வந்தாங்கல்ல, அவங்க யாருன்னு தெரியுமா? கொஞ்சம் அவங்கள நாங்க பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க, "இப்ப தான் அந்த ஜோடி வந்து ரூம் எடுத்திருக்காங்க. ஆனா, அவங்க யாரு என்ன அப்படிங்கிற விவரத்தெல்லாம் நாங்க சொல்லக்கூடாதே. கஸ்டமரோட டீட்டெயில சொல்றது தப்பு." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே
இல்ல சார். அவரு எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். அதனால தான் கேட்குறோம். ஆனா அவரு தானா இல்லையான்னு சரியா தெரியல. பார்த்த மாரி இருந்துச்சா, அத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் சார் கேட்குறோம். அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, உடனே இல்ல சார் என்னைய மன்னிச்சிருங்க. நாங்க கெஸ்ட்டோட விவரத்த எதையுமே நாங்க வெளிய சொல்ல முடியாது. அப்படின்ற மாதிரி சொல்லிர்றாரு. உடனே பாண்டி இருந்துட்டு, சேரன் அண்ணே இது நம்ம இப்படி கேட்டா எதுவும் சொல்ல மாட்டாங்க. டைரக்ட்டா போயி ஒருத்தவங்கள பத்தி, இங்க வந்த கப்புள்ஸ பத்தியோ, கஸ்டமர பத்தியோ கேட்டா, அது எப்படி ரிசப்ஷன்ல சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. வேற ஏதாவது யோசிச்சு நம்ம அவங்கள வெளில வரும்போது பண்ணலாம். அவங்க கிட்ட வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா, சேரனனோட மனசு அமைதியாவே இல்ல. அந்த பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துட்டு, ஏமாத்திட்டு, இப்ப இப்படி இன்னொரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கிறானே! இப்படி எத்தன பொம்பள பிள்ளைங்களோட வாழ்க்கையில இவன் விளையாண்டுட்டு இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்கிறாரு. எப்படா இவன் வெளியில வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன வந்து கூப்பிடுறாங்க. "ஏனே என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாண்டி இருந்துட்டு, "இல்லடா கஸ்டமரோட அட்ரஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அது எப்படி சொல்லுவாங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ முதல்ல நிதானமா இருன்னு. பார்த்தத வச்சு என்னத்த பார்த்தோமோ, பார்த்தத வச்சுட்டு உடனே நம்ம முடிவு பண்ணிறக்கூடாது. முதல்ல அது கார்த்திகாவோட புருஷன் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறமா அவங்க கூட வந்த பொண்ணு என் ரிலேட்டிவா கூட இருக்கலாம்ல. இல்லன்னா வேலை விஷயமா கூட வந்திருக்கலாம். அப்படின்னு நம்ம எதுவுமே தெரியாம சும்மா ஒருத்தவங்கள சந்தேகப்படக்கூடாது. தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகாதனே! அப்படின்னு சொன்னதுனால, சேரன் இருந்துட்டு, ஓ! சரி அப்படியோ கூட இருக்கலாமோ! அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறாரு. பட் இருந்தாலும் அத வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எப்பதான் அந்த ரெசார்ட்ல இருந்து அந்த ஜோடி வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு வந்து போயிருது. மறுநாள் காலையில இப்போ நம்ம நிலாவும், சோழனும் வழக்கம் போல அவங்க வந்துட்டு ரொம்ப ரொமான்டிக்கான எல்லாம் பார்த்துட்டு வெளியில எழுந்திருச்சு வராங்க. வந்ததுமேனு நேரா சேரன் அண்ணனோட ரூம்க்கு வந்து போறாங்க. போயிட்டு "சேரன் அண்ணா எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "சேரன் அண்ணா இல்லையே! காலையிலேயே எழுந்திருச்சு வந்துட்டாங்களே! ஒருவேள நான் கூட நீ உங்க கூட வந்திருப்பாங்கன்னு நான் நெனச்சேனே!" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றான். "இல்லையே! அப்படிலாம் யாரும் சேரன் அண்ணா என்னை தேடி வரலையே!" அப்படின்ற மாரி சோழன் சொல்ல, உடனே இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி அண்ணன் எங்க போச்சுன்னு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது, அந்த ரெசார்ட்டுக்கு எதுக்க இருக்கிற அதே டீ ஷாப்ல உட்காந்து நம்ம சேரண்ண அந்த ரெசார்ட்டையே பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த ரூம் வர்றதையே ரூம்ல இருந்து வெளியில வருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்ப பல்லவன் வந்துட்டு, "அண்ணே அந்த இருக்குண்ணே, அந்த சேரண்ண அங்க உட்காந்துட்டு இருக்குண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, வேகமா போறாங்க. அங்க போயிட்டு "என்னண்ணே இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்க, "ஆமாடா, இவங்க நைட்ல இருந்தே நான் இங்க தான் இருக்கேன். அவங்க பாட்டுக்கு வெளியில கிளம்பி போயிட்டாங்கன்னா, அவங்க தான் அப்படின்னு கார்த்திகாவோட புருஷன் தானே கன்ஃபார்ம் பண்றது வரைக்கும் எனக்கு நிம்மதியாவே இருக்காது. அதனால தான்டா இங்கேயே உட்காந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ, "என்னண்ணே நீ இப்படி இருக்க? அவன் புருஷனுக்கு அவன் யார் கூடயாவது வந்திருந்தானா, நீ இங்க காவலுக்கு நின்னுட்டு இருப்பியா? என்னண்ணே இது?" அப்படின்ற மாதிரி சோழன் கடுப்புல கத்த, சேரனுக்கு கவலை இன்னும் அதிகமாகுது. இருந்தாலும் நம்ம சேரன் பத்தி கொஞ்சமாவது அவங்க புரிஞ்சுக்கிறணும் இல்லையா? அதனால புரிஞ்சுகிட்டு, "ஏண்ணே நீங்க கவலைப்படுறீங்க? இத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. ஃபர்ஸ்ட்டு அவர் தானான்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிப்போண்ணே. அதுக்காக நீங்க இப்படி பனியில வந்து நைட்டு ஃபுல்லா இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கீங்களே, ஏண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த சேரண்ணா இருந்துட்டு, "இல்லப்பா, எனக்கு ஏதோ கஷ்டமா இருந்துச்சுப்பா. அந்த பொண்ணு எவ்வளோ அழுதுச்சு தெரியுமா? அங்க வாழ்க்கையே போயிருச்சுன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு மட்டும் அங்க அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கப்போ, இவன் மட்டும் இங்க ஹனிமூனுக்கு வந்திருக்கிற மாரி ரெசார்ட்டுக்கு வந்திருக்கானே! அந்த பொண்ணு யாருன்னாவது நம்ம தெரிஞ்சுக்கிறணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணும், கார்த்திகாவோட புருஷனும் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கைய கோர்த்துக்கிட்டு, அப்படியே பேசிக்கிட்டு, ரொம்ப க்ளோஸ்டா ரொம்ப பக்கமா, நெருக்கமா நின்னு பேசிக்கிட்டு நடந்துகிட்டு வராங்க. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டேன்னு வெட்கப்படுறது மாதிரி, அந்த கார்த்திகாவோட புருஷனோட கைய வந்து பிடிக்கிறா. இத பார்த்ததுமே சேரனனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அத சாதாரணமா சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கோவம் வருது. உடனே "டேய் இங்க பார்றா! அவன் தான்டா. இங்க பாரு பல்லவா! டேய் சோழா!
டேய் பாண்டி இங்க வாங்க, நீலா இங்க வாம்மா, அவன் தான் அங்க பாரு அப்படி பேசிட்டு போறான் பாரு, அந்த பொண்ணு கூட எப்படி எப்படி இறுக்கமா பிடிச்சிட்டு போறான் பாரு கைய அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆமாண்ணே அவர் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து கிளம்பி போறதுக்கு முன்னாடி அந்த கார்த்திகாவோட புருஷன் என்ன பண்ணிடுறான்னா அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு ஒரு கார்ல ஏறிறாரு. ஐயோ கார்ல ஏறி கிளம்புறாங்களே எங்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனை சொல்றாங்க. உடனே அவங்கள ஃபாலோ பண்ணணும். எப்படியாவது அவங்களுக்கு தெரியாமலே அந்த காரை பின்னாடியே போயிட்டு ஃபாலோ பண்ணி போகணும். அப்பதான் அவனை நம்ம கையும் களவுமா பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேர சொன்னேன். உடனே சோழ நம்ம எதுக்கு வந்தோன்னே தெரியாம இப்படி என்னைய அலைய வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணே இருண்ணே நான் போய் கார் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேமா நம்ம சோழன் போயிட்டு கார் எடுத்துட்டு வராங்க. கார் எடுத்துட்டு வந்ததுமே அந்த காரை பின்னாடியே கொஞ்சம் தூரம் பின் தொடர்ந்துட்டு போறாங்க. பட் இருந்தாலும் அந்த கார் எங்க போச்சு அப்படின்னே தெரியல. என்னன்னே இது, எங்க போகணும் எப்படி வரணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல அவங்க எங்க போனாங்கன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்றாங்க. உடனே அப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கார் நின்றுட்டு இருக்குது. இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் ஏறி வந்த காரு இந்த நிக்குது பாருங்க அப்படின்னு சொல்லவுமே அப்ப இங்கதான் எங்கேயோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இறங்கி போறாங்க. அங்க போயிட்டு அந்த கார்ல இருக்கிற டிரைவர் கிட்ட கேக்குறாங்க, என்னப்பா உங்க கார்ல 2 பேர் ஏறி வந்தாங்கல்ல, 2 அவங்க எங்க போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் அது எங்களோட கஸ்டமர் நான் டிரைவர் தான். எனக்கு அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்ணுற மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணுங்க. அவங்க எப்படினாலும் காரில் ஏறுறதுக்கு வருவாங்கல்ல, அப்போ நீங்கள் பார்த்து பேசிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பல்ல என்னண்ணே அங்கே பாருண்ணே அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் காட்டுறாரு. உடனே சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிற அந்த வியூ பாயிண்ட்ஸ்க்கு அப்படி பின்னாடி இருக்கிற ஒரு பாறைக்கு பின்னாடி இந்த 3 பேரும் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்து பலமா அடிச்சதுனால அவங்க பேசுறது எதுவுமே சரியா கேட்கல. ஆனா ஒண்ணு மட்டும் சரியா தெரிஞ்சிச்சு, தெளிவா காதுல விழுந்துச்சு. உன்னைய பொண்டாட்டியா நான் ஏத்துக்கிட்டதுக்கு, நீ என்னைய புருஷனா நீ என் வாழ்க்கையில எனக்கு துணையா வந்ததுக்கு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். நான் ஏதோ கடவுள் எனக்கு வரம் கொடுத்த மாதிரி தான் நீ என் வாழ்க்கையில மனைவியா வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்றத காதுல கேட்குறாரு நம்ம சேரண்ண. சேரன் இந்த வார்த்தையை கேட்டதும் அவரோட மனசு அப்படியே சுக்குநூறா உடஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்ப நம்ம பாண்டி ஆமாண்ணே நம்ம நினைச்சது உண்மைதான். அவங்க கண்டிப்பா ஆ லவ் கப்பிள்ஸ் தான் போல இருக்குது. ஏதோ கல்யாணம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என் வாழ்க்கையில நீ என்னோட மனைவியா வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துட்டானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா பாண்டியோட காலு லைட்டா ஸ்லிப் ஆயிருது. அங்க இருந்து ஒரு கல்லு உருண்டு கீழே விழுந்ததையுமேனு அங்க இருக்கிற கார்த்திகாவோட புருஷன் பார்த்துடுறாரு. ஸோ இவங்கள பார்த்ததுமேனு யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கேட்குறாரு. பட் இவங்க எதுவுமே ஒன்றும் சொல்லலை அப்படின்றதுனால இந்த சேரன், சோழன், பாண்டி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே ஒரு பக்கமாக பல்லவன் இவங்கெல்லாம் ஒரு பக்கமாக ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த கார்த்திகோட ஹஸ்பண்ட் ஏதோ யாரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் யாருன்னு தான் தெரியல. இப்போ கூட கல்லை உருட்டுற சத்தம் கேட்டுச்சுல்ல, எங்கே போனாங்கன்னு தெரியலையே. நானும் எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறேன், எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கார்த்திகா வீட்டில இருந்து யாரும் வந்திருப்பாங்களோ அப்படின்னா இவ்வளோ நேரம் என்னை பார்த்துட்டு சும்மாவா இருப்பாங்க, நேருக்கு நேரம் கேட்டிருப்பாங்களே. அப்போ வேறு யாரோ தான் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களா, நம்மளால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதில் யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு நிமிஷம் நீ இங்கேயே நில்லு, நான் அந்த பாறைக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டுச்சு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட புருஷன் அப்படியே கீழே இறங்கி வராரு. வந்ததுமே யாருங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் இவன் நம்மளை பார்த்துட்டான் அப்படின்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனை சொல்லுவாங்க. டே அவன் சட்டையை பிடிச்சி 4 அரை அரைஞ்சி என்னன்னு கேட்பான்டா, நம்ம எதுக்குடா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைனே அவன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு நம்ம முழுசாக தெரிஞ்சுக்காம நம்ம அவனை கண்டுபிடிக்க அவன்கிட்ட நம்ம பேசக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கிருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சேரன் இப்போ அவனை என்னடா பண்ணுறது, எப்படியாவது
அவன நம்ம கையும் களவுமா பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் சரிதானே! ஏதாவது சொல்லி இங்கேருந்து அவன் எஸ்கேப் ஆயிருவான். முதல்ல அவன் தான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்ல இப்ப. எப்படியாவது இவன நம்ம போலீஸ்ல பிடிச்சு குடுத்துருவோம். அதுக்கப்புறம் நடக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, இப்போ சோழன் சொல்றது தானே சரி. நம்மளா போயி அவன போய் கேட்டோம் அப்படின்னா, ஏதாவது பெரிய பிரச்சனையாயிரும். கூட வந்த பொண்ணு ஏதோ பொண்டாட்டி நீ வந்து என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாரி தான் தெரியுது. பிறகு அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும்லண்ணே. நம்ம இவன் மட்டும் தனியா இருந்தால் கூட இவன பிடிச்சு நம்ம 4 அர அரைஞ்சு கேட்டுறலாம். இப்ப அந்த பொண்ணும் கூட இருக்குது. ஒருவேள அந்த பொண்ணையும் ஏமாத்தியிருந்தான்னா என்ன பண்றது? நம்ம கார்த்திகாவ ஏமாத்துனது மாதிரி. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. நம்ம எப்படியாவது அவன பத்தி விசாரிச்சிரலாம். அவன பிடிச்சிரலாம். அந்த பொண்ணோட நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. அப்ப பாண்டி இருந்துட்டு, இவங்க சொல்றது தானே கரெக்ட்டு. ஒருவேள அவன் கார்த்திகாவ பத்தி எதுவுமே சொல்லாம, அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? நம்ம வேல நம்ம வேற மலை உச்சியில இருக்கிறோம். அந்த பொண்ணு இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, ஏதாவது மலையிலேருந்து குதிச்சுருச்சுன்னா, அப்புறம் அந்த பிரச்சனை, அந்த தலைவலி வேற நமக்கு வந்துரும். அதனால பக்குவமா தான் என்ன ஏதுன்னு பார்க்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாண்டியும் சொல்லிடுறாங்க. ஸோ, இதுக்கப்புறமா அந்த கார்த்திகாவோட ஹஸ்பண்ட எப்படி அவங்க கண்டுபிடிச்சு, கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனைய சால்வ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து காட்டப் போறாங்க. இப்ப இவங்க ஹனிமூனுக்கு வந்தது என்னமோ, ஆ நம்ம நிலாவும் சோழனும் வந்தது என்னமோ ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பிரச்சனை நடக்கத்தான் போகுது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு.